ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நீங்கள் ப்ரோனவுன்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. கிரேட் 7, 8, 9, 8 எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. கிரேட் 7, 8 ரைட். அதில் நிறைய வகையான ப்ரோனவுன்ஸ் இருக்குது. நாம் இன்றைக்கு படிக்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ரைட், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்சஸை வாசித்து பார்ப்போம். சரியா? சும்மா வாசித்து பார்ப்போம். ரைட், பாருங்க. முதலாவது, the baby who is wearing a pink bow is my sister. The baby who is wearing a pink bow is my sister. Right? Okay, அது ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. But the teddy is mine which I got for my birthday. But the teddy is mine which I got for my birthday. இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த சென்டென்ஸில் இந்த ப்ளூ கலர்லேயும் ரெட்லேயும் இருக்குது. the baby, இங்கே who, இங்கே the teddy, which. ரைட், இதை இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இது என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் அப்புறம் ரெட்லேயும் ப்ளூலையும் இருக்கிறது. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ அது என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வாசித்த சென்டென்ஸில் அந்த கலரில் இருக்குது தானே, அது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள். the baby who is wearing a pink bow is my sister. ரைட், இங்கே பாருங்கள் தந்திருக்கு. ஹூன்றது என்னது? ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரியா? ரைட். who is wearing a pink bow, அது வந்து என்னது? ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? who is, அப்போ அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட தொடங்குற அந்த க்ளோஸ் வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ ஹூன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பட் த டெடி இஸ் மைன் which I got for my birthday. ரைட், இங்கே பாருங்க. இங்கே which வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கு. இப்போ அந்த விச்சோட தொடங்குற அந்த க்ளோஸ் வந்து என்னது? which I got for my birthday. அது வந்து என்னது? ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கும். என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட சேர்ந்து வாரது என்னென்று சொல்லுவோம்? நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்லுவோம். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ், என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ற விஷயம் என்றது. ரைட், கவனிங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். This is my car, I bought it last year. This is my car, I bought it last year. சரியா? இங்கே ஒரு கார் இருக்குது, என்னுடைய கார், இதை நான் போன வருஷம் வாங்கினேன். ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, ரெண்டு இருக்குது பாருங்கள். This is my car, I bought it last year. ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இங்கே. ரைட், இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஒரு சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ஒரு சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். சரியா? ஒரு சென்டென்ஸை நாங்கள் மாற்றக்குள்ள நாங்கள் என்னத்தை சேர்க்க போகிறோம்டா? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை சேர்க்க போகிறோம். நான் உங்களுக்கு கொமாஸ் படிப்பிக்கிற நேரம் படிப்பிச்சேன்னா இண்டிபெண்டன்ட் க்ளாஸ், டிபெண்டன்ட் க்ளாஸ் எல்லாம். சரியா? அது மாதிரி தான் இங்கேயும். கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ ரெண்டும் சேர்த்து அப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட், திஸ் இஸ் மை கார் which I bought last year. ரைட், இப்போ என்ன நடக்குது? This is my car, I bought it last year. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்க்கிறதுக்கு நம்ம which பயன்படுத்தியிருக்கோம். whichன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரியா? அப்போ இப்போ அந்த whichோட சேர்ந்து வர மிச்ச அந்த க்ளோஸ் வந்து என்னது? ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? This is my car which I bought last year. ஓகே, இதை பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க. ஓகே,
இதில் தந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பாருங்க. ஹூ, விச், தட், வென், வேர், இது எல்லாமே என்னதாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இன்னும் இருக்கு ஹூஸ், அதுவும் ஹூஸ், ஹூம், அதுவும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான். சரியா? இதெல்லாம் வந்து என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ரைட், அடுத்தது பாருங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்ன. ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்னன்னு பாருங்க. A relative clause is used to give information about the noun which is in the main clause. Right. இப்போ பாருங்க. இப்போ மெயின் க்ளோஸ் பிரதானமான சென்டென்ஸ் இருக்குது தானே, ஒரு மெயினான ஒரு சென்டென்ஸ் இருக்குது, மெயினான ஒரு க்ளோஸ் இருக்குது. அந்த மெயின் க்ளோஸில் இருக்கிற நவுனை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ், இன்னும் தகவல்கள் தாரத்தான் என்னது ரிலேட்டிவ் க்ளோஸ். இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்க பாருங்கள். திஸ் இஸ் மை கார் விச் ஐ பாட் லாஸ்ட் இயர். இங்கே பாருங்கள், இங்கே திஸ் இஸ் மை கார் இதுதான் மெயின் க்ளோஸ், பிரதானமான க்ளோஸ் இதுதான். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை காரில் எது நவுனாக வரும்? மை கார். கார்ன்ற ஒரு நவுன் என்ன பேர் சொல். அப்போ இந்த காரை பற்றி மேலதிகமாக இன்னும் தகவல்கள் தாரது, இன்னும் இன்ஃபர்மேஷன் தாரதாத்தான் இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் அமைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் மை கார் விச் ஐ பாட் லாஸ்ட் இயர். பாருங்கள், இப்போ இந்த காரை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த கார் எப்போ வாங்கப்பட்ட காராம்? போன வருஷம் வாங்கப்பட்ட கார். விச் ஐ பாட் லாஸ்ட் இயர். ஸோ இங்கே வந்து இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து இந்த மை கார், இந்த காரை பற்றி இன்ஃபர்மேஷன் தருது. விளங்குதா? அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்ன? ரிலேட்டிவ் க்ளோஸ் இஸ் யூஸ்ட் டு கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நவுன் விச் இஸ் இன் த மெயின் க்ளோஸ். அப்போ மெயின் க்ளோஸில் இருக்கிற நவுனை பற்றி நமக்கு இன்னும் தகவல்கள் தாரது தான் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் எப்பயுமே ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட தான் தொடங்கும். இப்போ விச், ஹூம், ஹூஸ், தட் அதுகளோட தான் தொடங்கும். வென், வேர் அதோட. சரியா? இப்போ இது விளங்கிட்டென்றாக்கள், விலங்கல் என்று சொல்கிறவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. நான் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்றா என்னென்னு விலங்கல்ல என்று சொன்னால் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்க. ரைட், இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். பாருங்க. ரைட், கவனிங்க. The boy who lost the race in the last second cried loudly. The boy who lost the race in the last second cried loudly. இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிற, சிவப்பில் இருக்கிறது எல்லாமே ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ் எப்பயுமே ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனனோட தான் தொடங்கும். இங்கே பாருங்கள், ஹூவில் தொடங்கியிருக்கு. Who lost the race in the last second. The boy who lost the race in the last second cried loudly. But the boy cried loudly. இதுதான் சென்டென்ஸ், மெயினான விஷயம். என்னது? பையன் ஒரு ஒரு பையன் என்ன அழுதானாம், சத்தமாக அழுதானாம். ரைட்? அந்த போயை பற்றி சொல்லுது. The boy who lost the race in the last second. அந்த போயை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தருது. என்னது? யாராம் அந்த போய்? கடைசி நேரத்தில் அந்த ஓட்டப்பந்தயம் ரேஸில் தோல்வி அடைஞ்சபடியும். சரி, அந்த போயை பற்றி சொல்லுது. அதனால் இது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். Who lost the race in the last second. அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள். The coffee shop which is next to the Central Park is my cousin's. The coffee shop which is next to the Central Park
is my cousins. பாருங்க, the coffee shop, the coffee கடை, என்னுடைய கசின் காஃபி கடை. ரைட்? இப்போ இந்த காஃபி ஷாப் எங்கே இருக்குன்ற தகவலை தருது. என்னது? which is next to the central park. சென்ட்ரல் பார்க்குக்கு அடுத்ததாக இருக்காம். இப்போ இந்த காஃபி ஷாப் எங்கே இருக்குன்ற தகவல் இது தரதால இது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ். அதுவும் இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் which ஓட தொடங்குது. which இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ which is next to the central park. இது வந்து இங்கே ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? அடுத்தது பாருங்க. our teacher who comes from Candy is very tall. இப்போ இங்கே பாருங்க, our teacher is very tall. இதுதான் மெயினான விஷயம். இந்த டீச்சர் நல்ல உயரமான ஆள். இப்போ இந்த டீச்சரை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தருது. என்னது? who comes from Candy. அங்கேருந்து வராவாம் டீச்சர், கேண்டிலேருந்து வரா. இப்போ இங்கே பாருங்கள், ஹூன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதோட சேர்ந்து வர இந்த க்ளோஸ் இந்த டீச்சர் என்ற நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் தருது. அவ அங்கேருந்து வாரான்னு சொல்லுது. அப்போ இது ஃபுல்லாக ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். who comes from Candy. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். the frock which was stitched by my mother looks nice. the frock looks nice. the frock அழகாக இருக்கான் பார்க்க. சரியா? இதுதான் மெயினான க்ளோஸ். இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தருது. என்ன? இந்த ஃப்ராக் யாரை தைச்சிருக்காங்களாம்? இட்ஸ் வாஸ் ஸ்டிச்ட் பை மை மதர். எங்களோட அம்மாவால் தைக்கப்பட்ட சட்டை, ஆடை என்று சொல்கிறது. இப்போ இந்த ஃப்ராக் யாரால் தைக்கப்பட்டதுன்ற இன்ஃபர்மேஷனை இது தருது. அதோட இதுக்கு முன்னுக்கு ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச்சும் இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் வந்து என்னது? விச் வாஸ் ஸ்டிச்ட் பை மை மதர்ன்றது ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று வரும். விளங்கிச்சா? இது விளங்கலன்னு சொல்கிறவங்க சொல்லுங்க. ஒரு நவுனை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தரது தான் ரிலேட்டிவ் க்ளோஸ். இது விளங்கிட்டுன்னா நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். ரைட், நான் சொன்ன விஷயம்தான். என்னது? ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்னது? எப்பயுமே ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட தான் சேர்ந்து வரும், ஸ்டார்ட் பண்ணும். ஹூ, விச், அப்படி. ரைட்? இங்கே எக்ஸாம்பிளை பாருங்கள். the baby who is wearing a pink bow is my sister. the baby is my sister. அதான் மெயினான க்ளோஸ். அந்த பேபியை பற்றி சொல்லுது. என்னது? who is wearing a pink bow. என்ன? ஒரு பிங்க் கலர் போ உண்டு பண்ணுற வச்சு அணிஞ்சு கொண்டு இருக்கிற பிள்ளை தான், குழந்தை தான் என்ற தங்கச்சி என்று சொல்கிறது. இங்கே ஹூ இஸ் வேரிங் எ பிங்க் போ. அந்த பேபியை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தருது ரிலேட்டிவ் க்ளோஸ். அது தொடங்குது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட. ஹூன்றதோட தான் தொடங்குது. சரியா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கேட் விசிட்ஸ் her aunt who lives in India with her family. இப்போ கேட் விசிட்ஸ் her aunt with her family. கேட் என்னது? அவங்க ஃபேமிலியோட, குடும்பத்தோட அவங்களோட ஆன்ட்டியை விசிட் பண்ண போய் பார்ப்பாங்களாம். அந்த ஆன்ட்டி என்றதை பற்றி மேலதிகமான தகவல் தருது. என்னது? who lives in India. இந்த ஆண்ட்டை பற்றி தருது. ஆண்ட் எங்கே இருக்கிறாவாம்? இந்தியாவில். who lives in India. இப்போ இங்கே ஹூன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், lives in India, who lives in Indiaன்றது ரிலேட்டிவ் க்ளோஸ். ஓகே, அடுத்தது. Kate, that is one of my sisters, won the gold medal for oratory. Kate won the gold medal for oratory. oratory அந்த பேச்சுக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்காம் கேட்டுக்கு. இப்போ கேட் யாருன்றதை தான் இதில் சொல்லுது. கேட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ். என்னுடைய சகோதரிகள் ஒரு ஆள் தான் கேட். ரைட்? இங்கே தட்ன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதோட சேர்ந்து அந்த கேட்டை பற்றி சொல்கிறது ரிலேட்டிவ் க்ளோஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் என்றது. அடுத்தது பாருங்க. ஷீ டைட் இன் த ஹவுஸ் வேர் ஷீ லிவ்ட் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஷீ டைட் இன் த ஹவுஸ். ரைட், இங்கே ஷீ டைட் இன் த ஹவுஸ் இதான் மெயின் க்ளோஸ். அவள் இந்த வீட்டில் செத்தா. அந்த வீடு பற்றி சொல்லுது. என்னது? ஹவுஸ் வேர் ஷீ லிவ்ட் வித் ஹர் ஹஸ்பண்ட். இப்போ இந்த ஹவுஸ், இந்த வீட்டை பற்றி மேலதிகமான தகவல் தருது. என்னவாம்?
இந்த வீட்டில் தான் அவளோட ஹஸ்பண்டோட அவளோட கணவரோட வாழ்ந்தாவாம், அந்த வீட்டில் அவள் செத்துருக்கா என்று சொல்லு. இப்போ வேர்ன்றது இங்கே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், வேர் ஷி லிவ்ட் வித் ஹர் ஹஸ்பண்ட்ன்றது ரிலேட்டிவ் க்ளோஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாலா வாஸ் ஸ்லீப்பிங் when ராணி arrived home. மாலா வாஸ் ஸ்லீப்பிங், மாலா என்ன நித்திரை செஞ்சு கொண்டு இருந்தா, நித்திரை கொண்டு இருந்தா. எப்போ? when ராணி arrived home, ராணியோட வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் மாலா நித்திரை கொண்டு இருந்தா. ரைட்? ஓகே, இங்கே வந்து மாலா என்ன செஞ்சு கொண்டிருந்தா என்றதை விவரிக்குது. ஸோ இது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ். when வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், when ராணி arrived homeன்றது ரிலேட்டிவ் க்ளோஸ். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க, that can be used instead of who, whom or which. சரியா? இந்த who, whom, which போடுறதுக்கு பதிலாக தட்டும் பாவிக்கலாம் என்றதான் நீங்கள் சொல்லப்படுற விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிங்க, இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து பாருங்க நடுவில் வரலாம், இல்லாட்டி கடைசியிலையும் வரலாம். இங்கே பாருங்க, இங்கே நடுவில் வருது, சென்டென்ஸுக்கு நடுவில் who lives in India. இல்லாட்டி இங்கே கடைசியில் வருது பாருங்க, where she lived with her husband when ராணி arrived home. இப்படியும் வரலாம், இல்லாட்டி நடுவுலையும் வரலாம் இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, இதை பாருங்க, இப்போ இதை கவனிங்க. ரிலேட்டிவ் க்ளோஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. முதலாவது டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ், நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? ஒன்று டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ், ரெண்டாவது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்னென்னு பார்ப்போம். பாருங்க, gives essential information about the noun. gives essential information about the noun. என்னது? இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் க்ளோஸ் என்றாலே அந்த நவுனை பற்றி, மெயின் க்ளோஸில் இருக்கிற நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் தரது தான். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானதாயும் இருக்கலாம், சில வேளையில் அது தேவையில்லை, சும்மா எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக தரதாயும் இருக்கலாம். அப்போ இங்கே அது கட்டாயம் தேவையாக இருந்தால் அந்த தகவல், அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எசென்ஷியல், முக்கியமானதாக இருந்தால், அத்தியாவசியமானதாக இருந்தால் அதை நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்லுவோம். விளங்கிச்சா? அதில் தரப்படுற தகவல் வந்து கட்டாயம் தேவை, முக்கியமான தகவலாக இருந்தால் அதை நாங்கள் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்லுவோம். அங்கே நாங்கள் கொமா சேர்க்க மாட்டோம், இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்குள்ள நாங்கள் கொமா போட மாட்டோம். சரியா? எங்கள் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸில். விலங்குல ரைட். அடுத்தது பாருங்க, நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். இது என்னென்று சொன்னால் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்சன் ஆர் திங். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த நவுன் இல்லாட்டி அதில் சொல்லப்படுற அந்த ஆளை பற்றியோ இல்லாட்டி அந்த பொருளை பற்றியோ மேலதிகமான இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரதான் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். என்னது? அப்போ இங்கே நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்னுக்குள்ளே அதில் சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன், தகவல் வந்து நமக்கு கட்டாயம் தேவையாக இருக்காது, அது ஒரு மேலதிகமான தகவலாக தான் இருக்கும். இப்போ கட்டாயம் தகவல் கட்டாயமானதாக இருந்தால், முக்கியமானதாக இருந்தால் அதை நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். அது நமக்கு தேவையில்லை, மேலதிகமாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக தான் தந்திருக்காங்க என்று சொன்னால் அதை நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நான் டிஃபைனிங் வந்து கொமா போடுவோம். சரியா? கொமாஸ் போடுவோம், டிஃபைனிங்கில் கொமாஸ் போட மாட்டோம். ரைட், இதை நாங்கள் இன்னும் விளங்குறதுக்காக சென்டென்ஸில் பார்ப்போம். ரைட், நான் ரெக்கார்டிங் அனுப்புவோம், நீங்கள் அந்த பாருங்கள் அடிக்கிறவங்க. சரியா? இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் மேலதிகமாக ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். பாருங்க, யூஸ் ஆஃப் கமாஸ் இன் அ சென்டென்ஸ் வித் ரிலேட்டிவ் க்ளோஸ். இங்கே நாங்கள் கமா எப்படி பாவிக்கிற இந்த ரிலேட்டிவ் க்ளோஸோடன்றதை பார்க்க போகிறோம். சரியா? கமா எப்படி பயன்படுத்துகிறோன்ற
பாருங்க, டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். ஓகே, டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்ன, முக்கியமான இன்ஃபர்மேஷன் தரது தான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். அதுக்கு நாங்கள் கொமாஸ் போட மாட்டோம்னு சொன்ன நினைக்கிறேன். பாருங்கள், கொமாஸ் ஆர் நாட் பிளேஸ்ட் when the relative clause is essential or defines the previous word. சரியா, இங்கே கொமா போட மாட்டோம். பாருங்க, he is the man that I met at the conference. இப்போ இங்கே பாருங்க, he is the man. இப்போ இவர் தான் அந்த மனிதன். சும்மா இவர் தான் அந்த மனிதன்டா நமக்கு யார் அந்த மனிதன் தெரிய போதா? இல்லை. ஸோ அவரை பற்றி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கட்டாயம் தேவை. அப்போ தான் நமக்கு அவர் யாருன்றது விளங்கும். அப்போ இங்கே தட் ஐ மெட் அட் த கன்ஃபரன்ஸ், நான் கன்ஃபரன்ஸில் அந்த மீட்டிங்கில் மீட் பண்ணின சந்தித்த நபர் தான் இவர் என்று சொல்கிறோம் மனுஷன். ஸோ இங்கே கட்டாயம் இந்த மேனை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அப்படி நாங்கள் எழுதக்குள்ள இங்கே பாருங்கள், கொமா போடலை. ஹீ இஸ் த மேன் தட் ஐ மெட் அட் த கன்ஃபரன்ஸ். கொமா போட மாட்டோம். அதே இன்னொன்று பாருங்கள், இப்போ இது நம்ம என்னது, தட் ஐ மெட் அட் த கன்ஃபரன்ஸ்ன்றது டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். சரியா? ஓகே, நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் பாருங்கள், இங்கே கொமா போட மாட்டோம். சாரி, இங்கே கொமா போடுவோம். நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ண்டா எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன், நமக்கு கட்டாயம் தேவையானதுண்டு இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் அது தேவையில்லாத ஒரு தகவல் தாருது, மேலதிகமான தகவல் தாரதான் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். அங்கே பாருங்கள், கொமாஸ் ஆர் பிளேஸ்ட் when the relative clause is not essential or doesn't define the previous word. இப்போ இங்கே கொமா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், our teacher who comes from Kandy is very tall. our teacher is very tall. அப்போ எங்களோட டீச்சர் உயரமான ஆள். அப்போ இவ்வளவு நமக்கு காணும். அந்த டீச்சர் எங்கேருந்து வரான்றது நமக்கு இவ்விடத்துல தேவையில்ல, உயரமான ஆள். இப்போ அவர் டீச்சர் நமக்கு கேட்குற டீச்சரை தெரியும் என்ன, இப்போ டீச்சர் உயரமான ஆள்ன்ட்டு சொல்கிறோம். இப்போ இவன் எங்கேருந்து வாரான்றது நமக்கு இப்போ கட்டாயமான விஷயம் இல்லை, அது நமக்கு கட்டாயம் தேவையில்லை. ஸோ அது நமக்கு கட்டாயம் தேவையில்லைன்றதால இது ஒரு மேலதிகமான இன்ஃபர்மேஷன். ஹூ கம்ஸ் ஃப்ரம் கேண்டி. இப்போ இந்த மேலதிகமான இன்ஃபர்மேஷன் என்னது, நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கமா போடுவோம். ரைட், நான் ரெக்கார்டிங் அனுப்பு நடக்கிற ஆக்களுக்கு மற்ற ஆக்கள் கவனிங்க. ஸோ இங்கே கொமா போடுவோம். சரியா? பாருங்கள், அவர் டீச்சர் கமா ஹூ கம்ஸ் ஃப்ரம் கேண்டி கமா இஸ் வெரி டால். இப்போ நடுவில் வந்திருக்கு இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ், அதனால் ரெண்டு பக்கமும் கமா போட்டிருக்கோம். கடைசியில் வந்தால் அது தொடங்கும் போது கமா போடுவோம். ரைட்? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ், அதாவது எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன், முக்கியமில்லாத இன்ஃபர்மேஷன் தார ரிலேட்டிவ் க்ளோஸில் நீங்கள் கொமா கட்டாயம் போடணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் தருதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே கொமா போட மாட்டீங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்த இதை பாருங்கள். ஓகே, இப்போ நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்னென்னு இருக்குது. சாரி, டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா என்னது, கிவ்ஸ் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆன் த நவுன். நவுனை பற்றி முக்கியமான தகவல் தருது. யூஸ்வலி கம்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த நவுன் இட் டிஸ்கிரைப்ஸ். எப்பயுமே கூடுதல் எப்படி வருமா, அந்த நவுனுக்கு பிறகே வரும், நவுனுக்கு அடுத்ததாக வரும். பாருங்கள், ஹீ இஸ் த மேன். மேன்ன்றது நவுன். தட் ஐ மெட் அட் த கன்ஃபரன்ஸ், அந்த மேனை பற்றி சொல்லுது. தே ஆர் த பீப்புள் ஹூ இல்லாட்டி தட் bought our house. த பீப்புள் அதான் நவுன். யாராம் அந்த பீப்புள், எங்களோட வீட்டை வாங்கினவங்க. த ஹூ இல்லாட்டி தட் bought our house. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஹூக்கு பதிலாக நீங்கள் தட் போடலாம். சரியா? ரைட். த கார் விச் இஸ் இன் மை கராஜ் இஸ் நாட் மைன். த காரை பற்றி சொல்லுது. விச் இஸ் இன் மை கராஜ், எங்களோட கராஜில் இருக்கிற அந்த கார் எங்கட இல்லை, நாட் மைன், எண்ட இல்லை. த உமன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் ஒர்க்ஸ் இன் அ பேங்க். த உமன், அந்த உமனை பற்றி சொல்லுது. ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர், என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவ அங்கே வேலை செய்கிறான், பேங்க்கில் வேலை செய்கிறா. இப்போ இங்கே பாருங்கள், த மேன், த பீப்புள், த கார், த உமன், இதெல்லாம் வந்து நவுன்ஸ். இந்த நவுன்ஸுக்கு அடுத்த பக்கத்துலேயே த ரிலேட்டிவ் க்ளோஸ் வருது.
இப்போ கூடுதலாக இந்த டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் இந்த நவுனுக்கு அடுத்ததாகவே வரும். சரியா? அவங்கள பற்றி நமக்கு கட்டாயம் அந்த தகவல் தேவைப்படும். இல்லாட்டி அவங்கள யாருன்னு நமக்கு தெரியாது. தே ஆர் த பீப்புள், அவங்க தான் மக்கள். யார் மக்கள்? சும்மா மக்கள்னு சொன்னால் தெரியுமா? இல்லை. யார்? எங்களோட வீட்டை வாங்கினாக்கள் அவங்க தான். த கா என்ற சும்மா சொன்னால் தெரியுமா எந்த காருண்டு? இல்லை, என்ற கராஜில் இருக்கிற கார். த உமன் சும்மா ஒரு பொம்பளைன்னு சொன்னால் விளங்காது. அப்போ யார் பொம்பளை? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி த உமன் என்று சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் முக்கியமான தகவல்களை தருது. சரியா? அப்போ இதெல்லாம் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ இதெல்லாம் இந்த நவுனுக்கு பக்கத்தில் அடுத்ததாகவே வரும். சரியா? பிள்ளைகள் தேவையில்லாத ஸ்க்ரீனில் ஒன்றும் போடாதீங்க. ரைட், கவனிங்க. அடுத்த பேஜை பாருங்க. அடுத்தது நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ். ரைட், நான் டிஃபைனிங் வந்து gives extra information about the person or thing. மேலதிகமான தகவல் தரும். அடுத்தது என்ன? it can be omitted or avoided in the sentence. இப்போ இங்கே நீங்கள் கவனிக்கணும் என்னது? ரைட், நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், அவங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இங்கே பாருங்கள். நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் க்ளோஸ் மேலதிகமான தகவல் தான் தருது. அதனால் நீங்கள் இதை போடாமலும் விடலாம். இட் கேன் பி omitted. omitted என்ன? தவிர்த்து கொள்ளலாம். அகமட் யார்? ஸ்டிக்கர் போடாதீங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க பிள்ளைகள், கவனிங்க. ஒமிட் பண்ணலாம். சரியா? அப்போ இங்கே நீங்கள் நான் டிஃபைன் ரிலேட்டிவ் க்ளோஸ் அது மேலதிகமான தகவல் தாட்டாலும் அதை நீங்கள் போடாமல் கூட விடலாம். பிள்ளைகள் தேவையில்லாத வேலை ஸ்க்ரீனில் பார்க்காதீங்க. எத்தனை தடவை சொல்கிற? கவனிங்க இந்த எக்ஸாம்பிள். We stopped at the museum, which we had never visited before. We stopped at the museum. சரியா? நாங்கள் மியூசியத்தில் நிப்பாட்டினோம். அந்த மியூசியத்தை பற்றி மேலதிகமான தகவல் தருது என்னது? which we had never visited before. நாங்கள் எப்பயும் போகலை அந்த மியூசியத்துக்கு. இப்போ இங்கே கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், I have just come back from the city. நான் இப்போ தான் சிட்டியில் எங்கள் நகரத்துலேருந்து வந்திருக்கேன். ரைட், அப்போ அந்த சிட்டி என்னதான்? where John lives. ஜான் இருக்கிற சிட்டி. அப்போ நமக்கு தேவையில்லை, ஜான் அங்கே இருக்காரா இல்லையா நமக்கு தேவையில்லையே. இப்போ ஒரு மேலதிகமான தகவல். அப்போ அதை தரதுக்கு இது இங்கே கமா இருக்குது. நம்ம இதை போடாமல் கூட எழுதலாம். I have just come from the city. We stopped at the museum. அது மட்டும் கூட எழுதலாம். சரியா? Yesterday I met a woman named Susan whose husband works in London. Yesterday I met a woman named Susan. அது மட்டும் இருந்தால் காணும். இப்போ அந்த சூசனை பற்றி மேலதிகமான தகவல் தருது என்னது? whose husband works in London. அவரோட ஹஸ்பண்ட் லண்டனில் வேலை செய்கிறார். நமக்கு தேவையில்லாத தகவல். ஸோ இங்கே கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அது இல்லாமல் கூட நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். எப்படி? yesterday I met a woman named Susan. அவ்வளோ மறுதினாலும் காணும். ரைட், அடுத்தது பாருங்கள். his brother who works at the supermarket is a friend of mine. his brother is a friend of mine. அவ்வளவும் நமக்கு காணும். இப்போ அவர் எங்கே வேலை செய்கிறார்? who works at the supermarket. மேலதிகமான தகவல். அதை சொல்கிறதால இங்கே முன்னுக்கு இடையில வந்திருக்கிறதால முன்னுக்கும் கமா போட்டிருக்கோம், பின்னுக்கும் கமா போட்டிருக்கோம். இப்போ இது இல்லாமல் கூட நாங்கள் எழுதலாம். எப்படி? his brother is a friend of mine. இப்படி எழுதி கொள்ளலாம். ஸோ நான் டிஃபைன் ரிலேட்டிவ் க்ளோஸ் எழுதலாம், இல்லாட்டி எழுதாமலும் விடலாம். அதே நேரம் கமா வரும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரது. சரியா? இது விளங்கிச்சா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு படிப்பிச்ச அவ்வளோத்தையும் எழுதுங்க. சரியா? கொப்பியில் எழுதுங்க. ஆக்டிவிட்டி இப்போ செய்ய தேவையில்ல. நான் இவ்வளோ இந்த நான் டிஃபைன் இந்த சரி இந்த ஸ்க்ரீன் வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. நான் இதை குரூப்பில் போட்டிருக்கேன் இந்த பிடிஎஃபாக. இதை மட்டும் பார்த்து எழுதுங்க. ரைட், இதில் விளங்கலைன்னு சொன்னால் நெட்டு கேளுங்க. நாளைக்கு நாங்கள் மிச்சத்தை படிப்போம்.